சென்னையில் கார் பந்தயத்தை நடத்துவதற்கான FIA சான்றிதழை பெற இரவு 8 மணி வரை அவகாசம். FIA சான்றிதழை பெறவில்லை என்றால் பந்தயத்தை தள்ளி வைக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவு. ஃபார்முலா 4 பந்தயத்தை காண பொதுமக்களுக்கு அனுமதி மறுப்பு. சாலை ஓரம் நின்று போட்டியை காண வந்தவர்கள் போலீசாருடன் வாக்குவாதம். சென்னை, நாகர்கோவில், மதுரை, பெங்களூரு இடையே வந்தே பாரத் ரயில் சேவை தொடக்கம். காணொலி வாயிலாக கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பாலியல் புகார் தொடர்பாக ஹேமா கமிட்டியின் அறிக்கைக்கு மலையாள திரையுலகம் பதில் சொல்ல வேண்டும். நடிகைகளின் பாலியல் குற்றச்சாட்டு குறித்து நடிகர் மோகன்லால் கருத்து. நடிகைகளின் பாலியல் குற்றச்சாட்டால் மலையாள சினிமா சிதைந்து போவதை நினைத்து கவலை கொள்கிறேன். தான் எங்கும் ஓடி ஒளியவில்லை, இங்கேதான் இருக்கிறேன் என நடிகர் மோகன்லால் பேச்சு. நடப்பாண்டில் தமிழ்நாடு ரயில்வே பட்ஜெட்டிற்காக 6000 கோடி ரூபாய்க்கு மேல் மத்திய அரசு வழங்கியுள்ளது. 2014ஆம் ஆண்டை விட 7 மடங்கு அதிகம் எனவும் பிரதமர் மோடி பேச்சு. தமிழ்நாடு, கர்நாடகாவுக்கு பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்கப்பட்டதால் தென் மாநிலங்களில் ரயில் போக்குவரத்து வலுப்பெற்றுள்ளது. வந்தே பாரத் ரயில் சேவை தொடக்க நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. முதலமைச்சர் MK ஸ்டாலின் முன்னிலையில் கூகுள் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம். கூகுள் நிறுவனத்தின் மூலம் தமிழகத்தில் AI தொழில்நுட்ப ஆய்வகங்களை அமைக்க ஒப்பந்தம் கையெழுத்தானது. தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படும் Pixel 8 போன்கள் உற்பத்தியை மேலும் விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசனை. கூகுள் நிறுவனத்தின் பிற தயாரிப்புகள் மற்றும் தொழில்நுட்ப வசதிகளை தமிழ்நாட்டில் தொடங்குவது குறித்தும் விவாதம். நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைதான பாஜக பிரமுகர் தேவநாதன் அலுவலகத்தில் 2 கிலோ தங்கம் பறிமுதல். பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தங்கத்தை கைப்பற்றி தீவிர விசாரணை. பெங்களூருவில் தடை செய்யப்பட்ட அமைப்பிற்கு ஆதரவாக செயல்பட்ட நபர் பெங்களூருவில் கைது. இளைஞர்களை மூளைச்சலவை செய்து தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு ஆட்கள் சேர்த்த புகாரில் நடவடிக்கை. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதை அடுத்து புயல் எச்சரிக்கை. சென்னை, கடலூர், நாகை உட்பட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது SC/ST பிரிவின் கீழ் வழக்கு பதிவு. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியதற்காக போலீசார் நடவடிக்கை. ராமநாதபுரத்தில் முத்துராமலிங்க தேவர் குருபூஜை மற்றும் இமானுவேல் சேகரனாரின் நினைவு தினத்தை ஒட்டி பொதுக்கூட்டங்கள், போராட்டங்கள் நடத்த தடை. 2 மாதங்களுக்கு தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. ரயில் மேம்பால பணிகளில் ஏற்பட்டுள்ள தொய்வால் செங்கல்பட்டு GST சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். திருச்சி, சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அணிவகுத்து நிற்கும் வாகனங்களால் மக்கள் கடும் அவதி. புதுச்சேரியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை வரவேற்க வைக்கப்பட்ட பேனர் அகற்றம். பேனர் தடை சட்டம் அமலில் உள்ள நிலையில் அதிகாரிகளுடன் திமுகவினர் வாக்குவாதம்.
தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்திப்பு. தேசிய பாதுகாப்பு குறித்து இருவரும் விவாதித்ததாக தகவல். தெலுங்கு திரையுலகின் பாலியல் விசாரணை அறிக்கையை வெளியிட மாநில அரசுக்கு தெலுங்கு திரைப்படத்துறை கோரிக்கை. நடிகை சமந்தா, அமலா உள்ளிட்ட பிரபலங்கள் வரவேற்பு. அண்ணாமலை வெளிநாடு சென்றதால் தமிழகம் அமைதி நிலைக்கு திரும்பியுள்ளது. பாஜகவில் இடைக்கால பொறுப்புக்கு வந்துள்ளவர்கள் திறமை வாய்ந்தவர்கள் என்றும் RB உதயகுமார் பேட்டி. ஆந்திராவில் கொட்டி தீர்த்த கனமழையால் கிருஷ்ணா நதியில் கரை புரண்டோடும் வெள்ளம். கிருஷ்ணா மாவட்டத்தில் தரைப்பாலத்தை கடக்க முயன்ற இளைஞர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படும் காட்சிகள் வெளியானது. வாணியம்பாடி வாரச்சந்தையில் இருசக்கர வாகனத்தை திருட முயன்ற நபருக்கு தர்ம அடி. தகவல் அறிந்து வந்த வாணியம்பாடி போலீசார் திருட முயற்சித்த நபரை அழைத்துச் சென்று விசாரணை. ஷம்பு எல்லையில் விவசாயிகளின் 200வது நாள் போராட்டத்தில் பங்கேற்றார் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத். காங்கிரஸ் MP சீட்டு உள்ளிட்ட அரசியல் கேள்விகளை காட்டமாக கண்டித்த வினேஷ் விவசாயிகள் கோரிக்கையை அவசியம் என பேட்டி. உத்தரகாண்ட் மாநிலம் கேதார்நாத்தில் பழுது பார்க்கும் பணிக்காக கொண்டு செல்லப்பட்ட ஹெலிகாப்டர் விபத்திற்குள்ளானது. உயிர் சேதம் ஏதும் ஏற்படாத நிலையில் சம்பவ இடத்தில் மாநில பேரிடர் மீட்பு படையினர் ஆய்வு. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரில் செர்பிய வீரர் ஜோகோவிச் அதிர்ச்சி தோல்வி. 3வது சுற்றில் ஆஸ்திரேலியாவின் அலெக்சி பார்பரியிடம் தோல்வியடைந்து வெளியேறினார். காசாவில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பூசி செலுத்தும் பணி தொடக்கம். போர் அமைதிக்கு இஸ்ரேல் உறுதியளித்த நிலையில் 3 நாட்களில் 10 லட்சம் டோஸ்கள் செலுத்த WHO திட்டம். பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய அணியில் இடம் பிடித்தார் ராகுல் டிராவிடின் மகன் சமித். புதுச்சேரியில் நாளை நடைபெறும் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான ஆட்டத்தில் களம் காண வாய்ப்பு.